நாசாவிலிருந்து அனுப்பப்பட்ட சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் எதுக்கு விண்வெளிக்கு போனாங்க? சரி, அவங்க போனதுக்கான காரணம் என்ன? விண்வெளியில் அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க இப்போ முழு வீடியோ பார்க்கலாம். என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். விண்வெளியில் கிட்டத்தட்ட 9 மாதமாக மாட்டிட்டு இருந்த சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இந்திய நேரப்படி மார்ச் 19ஆம் தேதி காலை 3:27 மணிக்கு இந்த பூமி அடைஞ்சாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் போயிங் நிறுவனமும் சேர்ந்து விண்வெளியில் நியூ ஸ்டார்லைனில் பரிசோதனை பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் ஸ்பேஸுக்கு போனாங்க. போகும்போது திரும்பி வரத்துக்கு வழி இல்லாமல் ஒரு சில தொழில்நுட்ப காரணத்தினால இவங்களால் திரும்பி வர முடியலங்க. ஆக்சுவலாக இவங்க பிளான் பண்ணி போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 நாள் அங்கே தங்கியிருந்து வேலை செய்ய தான் பிளான். தொழில்நுட்பம் காரணமாக இவங்க ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட 9 மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா 284 நாள் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சுனிதா வில்லியம்ஸும் வில்மோர் மட்டும்தான் விண்வெளி போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க. நிறைய பேர் விண்வெளி போயிட்டு நிறைய பேர் திரும்பி வந்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் ஏன் இவ்வளோ பரபரப்பாச்சு, எதுக்காக பரபரப்பாச்சுன்னு சொல்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மீடியா இந்த விஷயம் பெரிய ஹைப் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க, வர முடியல, தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கே நம்ம சொல்ல முடியாத அளவு பார்த்து இந்த விஷயம் பெரிய பூதாகரமாக ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. ஆனால் விண்வெளிக்கு போகிறது வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட லிஸ்ட்டை நான் கடைசியாக சொல்கிறேன். யாராவது விண்வெளிக்கு போயிருக்காங்க, யாராவது எவ்வளோ நாள் தங்கியிருக்காங்க, இதில் யார் அதிகப்படியான நாள் விண்வெளி தங்கியிருக்காங்க சொல்ல தகவலாம் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ் ஏன் அடிக்கடி எல்லாம் பேசுகிற காரணம் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வம்சாவழியை சார்ந்த ஒரு பெண்க. ஸோ அந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க சுனிதா வில்லியம்ஸ் சொல்லி பரபரப்பாக பேச காரணம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்பனா சாவ்லான்றவங்க பார்த்தீங்கன்னா விண்வெளி போயிட்டு துரதிருஷ்டவசமாக அவங்க திரும்பும்போது அவங்க ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்க மரணமாயிட்டாங்க. ஸோ அது ரொம்பவே பெரிய பேசு பொருளாக மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டம் ஏற்பட்டு. ஸோ அதுக்கடி பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்து நம்ம சுனிதா வில்லியம்ஸ் நம்மளுடைய இந்திய வம்சாவை சேர்ந்த ஒரு பெண்ணால் எல்லாருமே பெரிய ஆவலை எதிர்பார்த்தாங்க. இவங்க ஸ்பேஸ்லேருந்து எப்படி பூமிக்கு திரும்பி வருவாங்க, இவங்க பாதுகாப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலை எதிர்பார்த்தாங்க. சரி, சுனிதா வில்லியம்ஸ் யார்? சுனிதா வில்லியம்ஸோட பேரண்ட்ஸ் யார்? சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் கேட்கல. சுனிதா வில்லியம்ஸோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவங்க. அவங்க குஜராத் சேர்ந்த இந்திய வம்சாவை சேர்ந்தவங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ரொம்பவே இந்திய மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக அவங்க பூமிக்கு திரும்பி வரணும், நல்லபடியாக திரும்பி வரணும், நிறைய வேண்டுதல்லாம் பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சம் தான் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸோ வில்மோரோ வெற்றிகரமாக அவங்களுடைய அந்த விண்வெளி ஆராய்ச்சி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் பயணத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தாங்க. சரி, விண்வெளியில் 9 மாதம் இருந்தால் சரிப்பா, விண்வெளியில் 9 மாதம் அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க, எது சாப்பிட்றதா கேட்குறீங்க? எனக்கு அந்த கேள்வி டவுட்டில் ரொம்ப இருந்ததுங்க. விண்வெளியில் மோஸ்ட்லி இவங்க சாப்பிட்ற உணவுகள் பார்த்தீங்கன்னா பீஸா சாப்பிட்றதா சொல்லப்படுது. போக பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண சிக்கன் சாப்பிட சொல்லப்படுது. அது போக இறால் உணவு எடுத்துக்கொள்ளப்படுறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மாத காலங்களாக இவங்க இந்த உணவு தான் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து ஸ்பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவு அமைச்சிருக்காங்க. இவங்க இதெல்லாம் சாப்பிட்டு தான் அங்கே கிட்டத்தட்ட 9 மாதம் சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெரிய டவுட்டாக இருந்தது. என்னது பூமியிலேருந்து மேலே போயிட்டாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எது சாப்பிடுவாங்க, இது எப்படி சரி வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ குழப்பம் இருந்தது. பட் ஃபைனலாக இவங்களை பீஸா காப்பாற்றிருக்கு. பீஸாவும் வறுத்த சிக்கனும் அது போக இறால் தான் இவங்க ரெகுலராக சாப்பிட்ருக்காங்க. ஸோ அது எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேங்க. பூமியிலேருந்து விண்வெளிக்கு போகும்போது நம்ம உடல் பரிசோதனைக்கு உட்பட்டுருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உடல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கா, மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பரிசோதனை செஞ்சு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு அனுப்புவாங்க. இது பார்த்தீங்கன்னா காமன் ப்ரொசீஜர். இது எப்போவுமே யார் ஸ்பேஸுக்கு போனாலும் இது சரி பார்ப்பாங்க. ஸோ அதே போல் தான் பூமியிலேருந்து, அதாவது ஸ்பேஸ்லேருந்து திரும்பி வரும்போது சரி பார்ப்பாங்க. உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கா, உங்களோட ஹார்ட் பீட்டு, உங்களுடைய உடல் ரீதியாக இருக்க விஷயங்கள் எல்லாமே பரிசோதனை பண்ணி தான் திரும்பி பார்த்தீங்கன்னா பூமி கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் சரியாக இருக்க பட்சம் தான் பார்த்தீங்கன்னா பூமி திரும்பி வர முடியும். இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸும் வில்மோருக்கும் பல்வேறு கட்ட மருத்துவ பரிசோதனை செஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பூமிக்கு திரும்பி வராங்க. இவங்க திரும்பி வர அந்த விண்கலத்து பேர் கேப்சூல் சொல்லுவாங்க. இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ், அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டரோட பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கும். அந்த கேப்சூல் இவங்க திரும்பி வருவாங்க. அந்த கேப்சூல் பூமிக்கு திரும்பி வர வேகம் பார்த்தீங்கன்னா 27,500 கிலோமீட்டர் வேகத்தை பர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 27,500 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருங்க. இந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து பூமி வரும்போது நெருப்பு பிடிக்கும் வாய்ப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாங்குற வகையில் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா காற்று மண்டலம் எதுவும் கிடையாது. பூமி கிட்ட வர சொல்ல பார்த்தீங்கன்னா காற்று மண்டலம் இருந்தால அந்த வேகம் இன்னும் அதிகமாகும். பூமியோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா பூமியில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகம், அதாவது புவியீர்ப்பு சக்தி அதிகம். அந்த விண்கலம் பூமி நோக்கி வரும்போது ரொம்ப வேகமாக வரும். அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு உள்ள பல்வேறு கட்ட தொழில்நுட்பம் சரி பரிசோதனை பண்ணி தான் இவங்க அந்த கேப்சூல் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இவங்க பூமி நோக்கி வரும்போது அந்த வேகம் அதாவது அதே ஸ்பீடான 27,500 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் பூமியை நோக்கி அந்த விண்கலம் அப்படின்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விண்கலத்தை பல்வேறு கட்ட தொழில்நுட்ப
உதவியோடு பார்த்தீங்கன்னா பூமி நோக்கி வரும்போது மெல்ல மெல்லமாக அதோட வேகத்தை குறைச்சிட்டே வருவாங்க. 27,500 கிலோமீட்டர் வேகன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வேகம் 400 கிலோமீட்டர் வேகம் குறைச்சிட்டே வருவாங்க. இவங்க ஃபைனலாக அந்த பேராஷூட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்ல அந்த வேகம் மொத்தமாக முழுசாக குறைஞ்சி இவங்க வெற்றிகரமாக அந்த பூமியை நோக்கி வந்துடுவாங்க. ஸோ இப்படி தாங்க விண்கலம் வந்து செயல்பட்டு இவங்க கீழே அழகாக இருக்காங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லா விண்கலம் தரையிறங்கும் போது தான் பிரச்சனை இருந்தது. ஸோ அதை வந்து கவனிக்காமனால தான் பெரிய அசம்பாவிதம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி எந்த அசம்பாவிதம் நடக்குமா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து சேஃபாக வந்து பூமி வந்து சேரணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வெற்றிகரமாக பூமி சேர்ந்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் டிராகன் கேப்சூல் உதவியோட ஃப்ளோரிடா மாகாண கடற்கரையில் வந்து சுனிதா வில்லியம்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்மோரும் வெற்றிகரமாக தரையிட்டாங்க. இது உலக மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் இவங்க தரையிறது வந்து மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது போக எனக்கு தனிப்பட்ட ரொம்ப சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மனித உயிர் திரும்ப கிடைக்க முடியாதது, அது வந்து விலை மதிப்பட்டது, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது போக இவங்க வந்து சயின்டிஸ்ட் ஏரோநாட்டிக் சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஸோ அந்த வகையில் இவங்க பூமி வந்து சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் வில்மர் போலவே நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் போயிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் ஸ்பேஸ் போயிருக்காங்க, அவங்க எத்தனை நாள் தங்கியிருக்காங்க சொல்லி லிஸ்ட் தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரா ஸ்பேஸ் போய் அவங்க எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இவரோட பேர் பிராங்க் ரூபியோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 371 நாள் வந்து விண்வெளியில் தங்கியிருக்காங்க. இவர் வந்து USA கலிஃபோர்னியா மாகாணத்தை சேர்ந்தவங்க. இவருக்கு அடுத்து யார் இருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா பெக்கி விட்சன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து 675 நாள் விண்வெளியில் தங்கியிருந்தா சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் வெலாரி பால்யோகோ. இவர் வந்து டாக்டருங்க. இவர் வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபராக கிட்டத்தட்ட 437 நாள் ஸ்பேஸில் இருந்தால் சொல்லப்படுது. இது வந்து பெரிய ரெக்கார்டுங்க. இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலேக் கொனென்கோ அப்படின்ற நபர், ரஷ்யா சேர்ந்த நபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 878 நாள் விண்வெளியில் இருந்தால் சொல்லப்படுங்க. ஸோ இவங்களோட தகவல் நீங்கள் தெரிஞ்சுன்னு சொல்ல சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு போனது முதல்ல கால் வச்சான்னு கேட்டால் ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவாங்க. பட் ரெண்டாவது யார் கால் வச்சாங்க தெரியுமா? தெரியாது. அவரோட பேர் எட்விஸ் பஸ் ஆல்டின். இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சாதனை பண்ண அப்புறம் அடுத்தவர் பற்றி பேச மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல் பண்ண சாதனை தான் பெருசாக பேசுவோம். அது மாதிரி ஒரு சில தகவல்கள் மறைக்கப்படுற பட்சத்தில் இவங்கள பற்றி தெரியணும், இவங்கள பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு காரணம் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக முழுசாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல்வேறு வீடியோக்கள் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நான் படித்து நான் தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு காத்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுவேங்க. தொடர்ந்து என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து என்னோட அன்பு நேரில் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சிருங்க. பாய்ங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.